கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை. இந்த டைமில் சகரியாவுக்கு என்னன்னா, ஆசாரிய முறைமையின்படி அவர் பேரில் சீட் விழுது, அவர் தான் தூபம் காட்டணுன்ட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாங்கன்னா, தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவங்களுக்கு தரிசனமாகறாங்க. சகரியாவுக்கு தூதனை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ தூதன் சொன்ன வார்த்தை, சகரியாவே நீ பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான்னு பேரிடுன்ட்டு. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கான ஜெபத்திற்கோ ஒரு நாள் பதில் வந்தது இல்லையா? இன்னைக்கும் நம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம், என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்குறாரான்ட்டு. அவர் உங்கள் தகப்பன்ங்க எப்படிங்க கேட்காம இருப்பாங்க? ஒரு தகப்பன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்காம இருப்பாங்களா? இல்லவே இல்லை. நம் தகப்பன் நம் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்காரு, நிச்சயமாய் பதில் தருவார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக கண்டிப்பாக எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசுவின் சிக்கலின் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, நம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுவே இன்றைய நற்செய்தி மட்டுமே முடிந்தாகட்டும். ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.